ஒழுங்கா மரியாதையா சொல்றேன், நீ கல்பனா கழுத்துல தாலி கட்ட போற. முடியாதுமா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காதுமா. யாருக்கிட்ட பேசுற? தொலைச்சிருவேன், தொலைச்சு. கல்பனாவுக்கு என்னடா குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா, வசதி இல்லையா? சின்ன வயசுல இருந்தே அவ உனக்காகவே வளர்ந்தவன். ஏற்கனவே நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நித்திலாவ அப்படியே கட்டி பிடிச்சு கல்யாணத்தையே கெடுத்த. அப்ப அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. அதையெல்லாம் மறந்துட்டு பெரியவங்க சொல்றாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாவ. அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும். பெரிய விஷயம்டா. கல்பனா உனக்கு பொண்டாட்டியா வர நீ கொடுத்து வச்சிருக்கணும். அது புரியாம மாட்டேங்கிட்டன்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இது நீ நினைக்கிற மாதிரி உனக்கும் கல்பனாவுக்கும் நடக்கிற கல்யாணம் இல்ல. இந்த ஆதிலட்சுமிங்கிற கோடீஸ்வரி பையனுக்கும் ஆதிலட்சுமியோட தம்பி லட்சாதிபதி பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணம். இதுல சின்ன தடங்கள் வந்தாலும் இந்த ஆதிலட்சுமி தாங்கிக்கவே மாட்டா. மீறி ஏதாவது கலாட்டா பண்ணணும்னு நினைச்ச இந்த சொத்துல 5 பைசா கூட தரமாட்டேன். துணிமணியோட உன்னை அப்படியே விரட்டி விட்டுருவேன், ஜாக்கிரதை. பரவாயில்லமா, அப்படியாது நான் தனியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கேன். அவ்வளோ ஈஸியா உன்னை நான் விட்டுற மாட்டேன்டா. என்ன பகைச்சுக்கிறவன் என் பிள்ளையாவே இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் நீ என்ன அம்மாவா மட்டும்தான் பார்த்திருப்ப. ஆதிலட்சுமியா பார்த்த அத நீ தாங்கிக்கவே மாட்டேன். இனி நீ கல்பனாவுக்கு புருஷனா மட்டும்தான் இருக்கணும், ஜாக்கிரதை. பந்தம் 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 பந்தம். நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியே போ. என்ன சோபனா, அது கேவலம் ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டுறேன். நான் உன் புருஷமா? புருஷன் பிச்சைக்காரனா இருந்தா கூட ஏத்துக்கலாம், ஆனா உன்ன மாதிரி கொலைகாரனை மன்னிக்கவே கூடாது. நான் தான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொல்லிருக்கல, எதுக்கு வந்த? முதல்ல வெளியே போ. போனா நான் எங்க போவேன் சோபனா? எனக்கு உன்னை விட்டா உண்மையான பாசம் கட்டுறதுக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா சொல்லு? சும்மா நடிக்காத. உனக்கு தான் பாசமுள்ள உன் அக்கா ஆதிலட்சுமி இருக்காளே, போய் அவ காலே சுத்திக்கிட்டு அவ போட எலும்புத்தனை தின்னுக்கிட்டு அவ கை காட்ட எல்லாரும் அடிச்சு கொண்டுட்டு இருக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வந்த? நான் எங்க அக்காவோட அடியாள் இல்ல சோபனா. அவ ஏவர பக்கம்லாம் போய் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரவுடி தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இல்லன்னு சொல்ல. உனக்காக, நீ சொன்னதுக்காக அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற. என்ன பழைய கங்காதரனாவே பார்த்து கரிச்சு கொட்டிட்டு இருக்க. இப்ப நான் உண்மையிலே தெரிஞ்சிட சோபனா, தயவுசெய்து அதை புரிஞ்சுக்க. உன் நடிப்பை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனியும் உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. இனிமே என் முகத்திலே முடிக்காத, போயிடுங்கிறது. வெங்கடாச்சலத்தை நான் கொன்னுட்டு நினைப்பல தானே இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவனை நான் கொல்லல, உன் மேல சத்தியமா சொல்றேன். அட பாவி, என் மேல சத்தியம் பண்ணி என்னையும் சாகடிக்க பாக்குறியா? முதல்ல இங்கிருந்து போயிடு, இல்ல நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். சோபனா, சோபனா, நீ ரொம்ப அவமானப்படுத்துற. அப்புறம் எனக்கு கோவம் வர சொல்லிட்டேன். ஓஹோ, கெஞ்சி பார்த்த வழிக்கு வரலன்னு சொன்ன உடனே மிரட்ட பாக்குறியா? என்ன மிரட்டுறதுக்கு நீ யாரு? எத்தனை வாட்டி வராதுன்னு சொன்னாலும் வீட்டுக்கு வந்து அம்பு பண்ற. உனக்கு ஒரு பாடம் புகட்டினாதான் நீ திருந்துவ. சொன்ன கேளு. வேணா சோபனா. கிட்ட வந்து நடக்கிறதே வேற. சோபனா, போனை கட் பண்ணு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கட்டின புருஷனே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேங்கிற அந்த அளவுக்கு கங்காதரன் உனக்கு என்ன பண்ணா? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்த ஆள் ஒரு கொலைகாரன்க்கா. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. ஏதோ ஒரு காலத்துல தப்பு பண்ணிட்டு இருந்த மனுஷன் இப்ப திரும்பி வாழணும்னு நினைக்க கூடாதா?
கங்காதரனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவன் தப்பானவன் இல்ல. கங்காதரா, சோபனா சின்ன பொண்ணு, அதான் இப்படி பக்குவம் இல்லாம கோவப்பட்டு நடந்துக்கிறா. நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதப்பா. பரவாயில்லக்கா, நீயாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கல, எனக்கு அதுவே போதும்க்கா. சரிப்பா, நான் அவகிட்ட பேசி எல்லாம் புரிய வைக்கிறேன். நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இருக்கிறக்கா. சோபனா என்னை ஏத்துக்கிறதா இருந்தா எத்தனை நாள் வேணாலும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நீங்க சொல்லாம இங்க நான் வரமாட்டேக்கா. நான் கிளம்புறேன். சரி, நீ போயிட்டு வாப்பா. என்னாச்சுக்கா உங்களுக்கு? உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவன் அந்த வெங்கடாச்சலம். அந்த ஆளை கொன்னுட்டு ஆக்சிடென்ட் நாடகம் ஆடி இருக்கான். இவனுக்கு போய் நீங்க பறிஞ்சு பேசுறீங்க? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கோவப்படாத சோபனா. நாம நினைச்ச மாதிரி கங்காதரன் வெங்கடாஜலத்தை கொல்லவும் இல்ல, வெங்கடாஜலம் சாகவும் இல்ல. என்னக்கா சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடிதான் போஸ்ட்மேன் என்ன வழியில பார்த்து இந்த லெட்டரை கொடுத்தாரு. இந்த லெட்டரை படிச்சு பாரு, உனக்கு உண்மை தெரியும். தாமிரபரணி அவர்களுக்கு, கவலைப்படாதீர்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வெங்கடாச்சலமாகிய நான் சாகவில்லை. பலரிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நானே விபத்தில் இறந்து போனதாக நாடகமாடி அனைவரையும் நம்ப வைத்தேன். தற்சமயம் நான் உயிரோடு தான் உள்ளேன். விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தைரியமாக இருக்கவும், இந்த செய்தி வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்ளவும். இப்படிக்கு வெங்கடாச்சலம். அக்கா, கடவுள் நம்மளை கைவிடலக்கா. இந்த லெட்டர் பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள நான் நடப்படமா சுத்திட்டு இருந்தேன். இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் உடம்புல உசிரே வந்துச்சு. எப்படியோ அந்த வெங்கடாச்சலம் சீக்கிரமா ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா நாம நினைச்சதை உடனடியா சாதிச்சிடலாம். இவ்வளவு தூரம் நமக்கு திருப்பத்தை கொடுத்த கடவுள் கண்டிப்பா அந்த ஆதாரத்தையும் கொடுப்பாரு சோபனா. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீ கவனிக்கணும். உன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கங்காதரன் காப்பாத்திருக்கான் பாத்தியா? அனாவசியமா அவன் மேல சந்தேகப்பட்டு அவனை கேவலமா பேசிட்டியே. அதுக்காக அவனை சட்டுன்னு புருஷனா ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? தெரிந்துட்டேன்னு சொன்ன மனுஷன் கடைசி வரைக்கும் இதே மாதிரி நடந்து காட்டட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரி, இனிமே அவன் வந்தான்னா 4 வார்த்தை அன்பா பேசு. கண்டிப்பா அவன் தெரிஞ்சிருவான். பார்க்கலாம். சரி, இந்த லெட்டரை பத்திரமா அலமாரியில வை சோபனா. இப்போதைக்கு இந்த லெட்டர் தான் நமக்கு குலதெய்வம். சரிக்கா. பந்தம் 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 பந்தம். சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடு. நான் பாக்குறேன். ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. யார் பேருக்கு? விஸ்வாங்கிறது. ஆமா, இந்த வீடுதான். நீங்க ஒரு சைன் பண்ணுங்க மேடம். யாரு கனகா? உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குங்க. எங்க இருந்து வந்திருக்கு? பேங்க்ல இருந்து. என்னவா? பேங்க்ல லோன் டியூ கட்டாததுனால பலமுறை ரிமைனிங் லெட்டர் அமைச்சிருக்கோம். எதுக்கும் உங்க தரப்புல இருந்து பதில் இல்லாததுனால அவங்க சொன்ன டேட்குள்ள 1 லட்சம் ரூபாய் கட்டலன்னா உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த டேட்டுக்கு இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்குங்க. அதுக்குள்ள 1 லட்சத்தை எப்படிங்க பொருட்ட போறோம்?
வித்து புரட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட சொத்து பத்து எதுவும் இல்ல. நம்மள நம்பி கடன் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்ல. என்னங்க செய்ய போறீங்க? அதான் புரியல. ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தா நான் ஏன் கட்டாம நிறுத்தி வைக்க போறேன்? எப்படியும் கட்டிதானங்க ஆகணும். இல்லனா ஜப்தி கிப்தின்னு வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டாங்கன்னா நம்ம மானந்தானங்க போகும். கனகா, நாம மானத்தோட வாழறதும் அவமானப்பட்டு போறதும் கடவுள்கிட்ட தான் இருக்கு. ஐயோ என்னங்க சாப்பிடாமலே கை கழுவுறீங்க? எதுவுமே பிடிக்கல கனகா. மணி 11 யா வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேய் 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 அடி பாருங்க சார், கதவை தரங்க பேய் 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 சார். நான் தான் வெங்கடாச்சலம், கதவை தரங்க சார். பேய் பேய். இந்த சோபனா, இதை எடுத்துட்டு கோயிலுக்கு போ. வேண்டாங்க்கா, எனக்கு நம்ம போகவே பிடிக்கல. என்னம்மா, நான் தான் கங்காதரன் திருந்திட்டான்னு சொன்னேன்ல. அவர் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லக்கா. நம்புமா, நிஜமாவே அவன் திருந்திட்டான். எதை வச்சு சொல்றீங்க? வெங்கடாஜலத்தை கொல்ல சொல்லி ஆதிலட்சுமி அவங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு பண்ண சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக கொல்லாம விட்டுருக்கானே, அதுவே அவன் திருந்திட்டான்னு உனக்கு தெரியல? அவனுக்கு இன்னும் உன் மேல பழைய அன்பு மரியாதை எல்லாம் இருக்கு சோபனா. உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரவும் தயாரா இருக்கான். நீ மட்டும் மனசு விட்டு பேசினேன்னா அவனை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேர முடியும். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, என் வாழ்க்கை தான் தனிமரமா போயிடுச்சு. வாழ வேண்டிய வயசுல புருஷன் கண்ணெதிரில் இருக்கும்போது நீயே இப்படி தனியா இருந்து கஷ்டப்படணும். அவனோட நிறை குறைகளை சரி பண்ணிக்கிட்டு அவன் கூட இருந்து குடும்பம் நடத்துற வழியை பாரு. இல்லக்கா, நீங்க என்னதான் சொன்னாலும் என்னை கொல்றதுக்காகவே துரத்தின மனுஷன் அவன். அவன் கூட போய் மறுபடியும் உறவை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சாலே எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாத சோபனா. அப்ப இருந்த கங்காதரன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை கொல்ல வந்தான். ஆனா இப்ப அவன் அதெல்லாம் மறந்துட்டு தப்புன்னு உணர்ந்து திருந்திட்டான். அன்னைக்கு அவனை இந்த பக்கம் வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் இந்த பக்கமே வரல. அவன் நம்ம பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறான்னு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உன் கல்யாண நாள்னு சொல்ற. இந்த நல்ல நாள்ல அந்த மனுஷனை நம்பி வந்து உன் வாழ்க்கையே திசை மாறி போச்சுன்னு வருத்தப்பட்டியே. இந்த கல்யாண நாள்ல அதே வாழ்க்கை சரியாகட்டும். நான் கங்காதரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், கோயிலுக்கு வந்துருவான். நீயும் போ, சாமி சன்னதியில வச்சு பேசி புரிஞ்சுக்க. யோசிக்காத சோபனா, அக்கா சொல்றேன்ல, போமா. சரிக்கா, நான் போறேன். இந்தா இத பாரு. அவனை பார்த்ததும் கோவப்படாம சிரிச்ச முகமா சந்தோஷமா பேசு. 2 பேரும் சேரப்போற இந்த பந்தம் ஆயுசு முழுக்க நிலைச்சிருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க. சரிக்கா. शुद्धाय नमः ओम प्रियाय नमः
விக்னேஸ்வர ஸ்தோத்திர சதநாமாவளி சமாப்தம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரெண்டு பேரும் சொல்லுங்க. நான் சொல்ல போகிற விஷயத்தை கவனமாக கேளுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் நினச்சது நடக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. சரிங்க. சொல்றது புரியுதா? என்ன இதை பாருங்க, இந்த விஷயம் வெளில யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நான் சொல்ற மாதிரி முடிக்கணும். புரியுதா?